இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெசட் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி கெஸிங் கொடுத்துருந்தோம், 120 கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பிசியில் 58 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி உரிய கெஸிங்கில் நம்ம கொடுத்தது பிசியில் 58, அப்புறம் பார்த்திங்கன்னா 252, 120, 252 சொல்லிட்டு 2 செட்டு கொடுத்துருந்தோம். 907 இன்றைக்கி ரிசல்ட்டு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசியில் இந்த இடத்துல 58 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இதில் 4Dயில் பொறுத்த வரைக்கும் 92, 54 அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி 2907 அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கொண்டு வந்துட்டாங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே மாதிரி 122 ஒரு செட்டு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். 122 கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக நான் நம்மளுக்கு பிசியில் 85 கொடுத்துருந்தேன். அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில நாள் கணக்கில் முன்னாடியே நம்மளுக்கு வரும். ஒரு சில நாள் கணக்கு முன்னாடியே நம்மளுடைய கெஸிங்லாம் வந்துடும். ஒரு சில நாள் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் 1 மணி டியர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம்லாம் ஓரளவுக்கு கணிப்புகள் ஒரு சில நாள் மாறி மாறி உட்காரும். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி கொடுத்ததில் என்ன மாதிரி வெற்றி வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்றைக்கி பிசி நான் இன்றைக்கி கொடுத்ததுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். அதாவது 907 நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 995, 134, 120, 491, 431 கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 0107 கொடுத்துருக்கேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்க்கணுன்னா 0107, ஆனால் நம்மளுக்கு 907 வின்னிங். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 107, அதுக்கு 907 இன்றைக்கி ரிசல்ட்டு. ஜஸ்ட்டு இதில் மட்டும் நான் இதை எடுத்து நான் இன்றைக்கி ஏபிசியில் கொடுத்துருந்தாலும் சூப்பரான வின்னிங் வாங்கிடலாம். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஏபியில் 90 நான் 99 கொடுத்துட்டேன். ஆனால் 0ங்கிறது பி போர்டில் கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஏசியில் 97 நான் என்ன படுத்திருக்கேன்னா 17 கொடுத்துருக்கேன், 91 அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். பிசியில் பார்த்திங்கன்னா 07 பாஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி பாஸ் எடுத்தாச்சு. நேற்று ஃபுல் வின்னிங் 3D, இன்றைக்கி 2D பிஎஸ்சியில் மட்டும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் செட்டு ஜாஸ்தியாக தான் கொடுக்குற மாதிரி வந்துருச்சு. அதனால தான் ஒரு 7-8 செட்டுக்கிட்ட பிசி இன்றைக்கி வர மாதிரி ஆகிடுச்சு. அதனால் பிசியில் 07 அப்படிங்கிறது இன்றைக்கி பாஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி நிறைய நண்பர்கள் வெற்றியும் பெற்றிருக்காங்க. வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது நான் அனுப்புனது பார்த்திங்கன்னா 2 மணி 25 நிமிடம். ஏன்னா 2:15 எனக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஒரு சில நம்பர்ஸ்லாம் என்னோடய கெஸிங்கில் வந்துருச்சு. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஸோ 07 பிசியில் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம ஒரு வெற்றியாக கொடுத்துருக்கோம். ஏபியில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஏபி நான் கொஞ்சம் முயற்சி பண்ணேன். இந்த 107 அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா 107 அப்படின்றதுக்கு இந்த 10 கொடுத்துருக்கீங்க. 9 சேர்த்துருந்தாலும் 90 கொடுத்தோன்னா ஏபியும் பாஸ் ஆகியிருந்துருக்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி 97க்கு 91 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதில் 17 கூட கொடுத்துருக்கேன். அதில் நம்மளுக்கு ஓரளவுக்கு இதில் மாற்றி லைட்டாக வர மாதிரி ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம கொடுத்ததில் பிசி ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். சரி, நாளைக்கு நம்மளோட கணிப்பில் நாளைக்கு திருப்பி ஆஸ் யூஷுவல் நம்ம நேற்றுப்படி 216 மாதிரி நாளைக்கு ஒரு 3D நம்பர் ஒரு வின்னிங்கை வாங்கிடுவோன்னு நினைக்கிறேன். ஆனால் நாளைக்கு 4D கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். 3Dக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறேன். பார்க்கலாம் அது எப்படிங்கிறது. நாளைக்கு எப்படி கெஸிங் இருக்குங்கிறத பார்க்கலாம். இதுதான் நம்ம இன்றைக்கி கொடுத்தது 0107. ஒருவேளை நான் இந்த இடத்துல 29 கொடுத்துருந்தேன்னா எனக்கு 4 போட்டு இன்றைக்கி சூப்பரான ஒரு வின்னிங் கொடுத்துருந்துருப்பேன். 4Dக்கு தான் என்னோடய டார்கெட்டே. பார்க்கலாம் நண்பர்களை எப்படின்ட்டு. இப்போ நாளைக்கு எப்படி கணிப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். இதே மாதிரி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கெஸிங் தேவைப்படுற நண்பர்கள் 8610144122 இந்த இதுக்கு 200 அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு அனுப்பி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கெஸிங் அனுப்பி விட்ருவோம். 2.15 மேலே தான் தேவைப்படுற நண்பர்கள் நீங்கள் 200
அனுப்பிவிட்ருங்க. இதில் வந்து ஒன்லி ஃபார் கேரளா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன மாதிரி கணிப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நாளைக்கு வந்து 22 NR 407. ஓகேவா? நாளைக்கு ஒரு கெஸிங் என்ன மாதிரி இருக்குது, நம்ம கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு கெஸ்ஸிங் வந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல பாக்ஸ் போட்டு காமிச்சிட்டோம். இதுக்குள்ளே இருந்து தான் திருப்பியும் வந்து ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நான் திரும்பி சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கி வந்து இந்த 907. ஓகேவா? இந்த 907 இந்த 2024 ஒரு சில நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 907 அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே 908ன்னு கூட கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி 804 அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல ரிசல்ட் வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சுருக்கமாகவே சொல்லிடுறேன். இந்த 907 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 908 இருக்குது. 908க்கு 384ன்னு இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 908 இதை அப்படியே திருப்பினா 247 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வருது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 247 ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? 247. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து இந்த 907 நம்மளுக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருந்து வரணும் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல 2க்கு 9, 1க்கு 0, 6க்கு 7ன்னு இறங்கிடுச்சு. சரி, அப்படிங்கும்போது நாளைக்கு வந்து என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் திரும்பி 2 வரலாம். ஏ போர்டில் 2 வரலாம். அதே மாதிரி 0க்கு 6 வரலாம். 7க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை பவரில் எடுத்தால் 7க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை 5 வரலாம். 265ன்னு ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? 247, 265. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக பிசியில் என்ன நான் ட்ரை பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, 07. இந்த 07க்கு வந்து ஒரு வேளை 0க்கு வந்து 7, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 5, 6, 7 வந்துருக்கு. ஒரு வேளை 78 ட்ரை பண்ணலாம். பிசியில் 78 உங்கள் செட்டில் ட்ரை இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிசி 78. ஓகேவா? ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் என்ன வரும் அப்படிங்கிறது பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு ஆல் போர்டில் நாளைக்கு 9 கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம், ஒரு வேளை இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி 9 அல்லது 7 உங்கள் கெஸில் இருக்கான்னு பாருங்கள். சரி, 4Dயை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத பார்த்தா 2907 907 907 வந்து இந்த 2024 சார்ட்டில் ஒரு முக்கியமான விஷயமாக என்ன பார்க்கணுன்னு பார்த்தா 644906 5929 இது ரெண்டுமே சம்மந்தம் இருக்குது. ஓகேங்களா? இங்கே 906, இங்கே 907, இங்கே 906. சரி, அப்படிங்கும்போது 6க்கு 0 அப்படிங்கும்போது 7க்கு 1 அப்படின்னா 4க்கு 7 அப்படிங்கும்போது 4க்கு 7 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 2க்கு என்ன வருது, 4க்கு 7 அப்படின்னா 2க்கு 5, 57 51 அப்படின்ற போது என்ன வருதுன்னா 4Dயில் 57 51. உங்கள் கெஸிங்கில் தான் பாருங்கள், 57 51. ஓகேவா?
இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயமா 907 906 ஓகே. அதுபடி இங்கே பின்னாடி பார்த்தா இந்த இடத்துல எங்கன்னா 750 906 அப்படி இந்த இடத்துல திருப்பி போட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா 906 அப்போனா 455ன்னு கணக்கு வருது. ஒருவேளை டபுள்ஸ் இந்த இடத்துல வருமா அப்படின்னு பார்த்தா ஒரு செட்டு 455ன்னு ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்படியே மாற்றி வச்சாலும் வைக்கலாம். ஒரு வேளை வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நாளைக்கு கொஞ்சம் மிஷின் நம்பர் வர வச்சு தான் கொஞ்சம் உங்களுக்கு எடுத்துக்கலாம். அதாவது 9க்கு 4 0க்கு 5 7க்கு 5 ஓகேங்களா. 455 அப்படிங்கிற மாதிரி என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. இதையும் உங்களோட கணிப்பில் இருக்கான்னு பார்த்துங்க. ஓகேங்களா. இதெல்லாத்தையும் தாண்டி நாளைக்கு வந்து கொஞ்சம் ஏபிசிக்கும் பிசிக்கும் மட்டும்தான் கொஞ்சம் வாய்ப்புகள் நிறையாவே இருக்கலாம். மேபி ஆல் போர்டுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நாளையிலேருந்து வரக்கூடிய 4 நாட்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிசி இந்த மாதிரி 2 போர்டு வாய்ப்புகளாக இருக்குது. அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கில் இது இருந்தால் எடுத்துங்க. அப்படி இல்லைனா நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் வேணுங்கிறவங்க கூட நீங்கள் வந்து கெஸ்ஸிங் நம்பர் வாங்கிக்கலாம். ஓகேவா. 2.15க்கு ஒன்லி ஃபார் கேரளா. ஓகேவா. ஒன்லி ஃபார் கேரளா, மற்ற மாநிலங்களுக்கு கிடையாது. ஒன்லி ஃபார் கேரளா பீப்புள்ஸ். ஓகே. உங்கள் கெஸ்ஸிங்கில் இதெல்லாம் இல்லை எனக்கு ஓகே, எனக்கு ஓரளவுக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அந்த நம்பருக்கு 2.15க்கு மேலே 200 அதுக்கு வந்து நான் சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வாங்க, விருப்பம் இல்லை அப்படின்ற நண்பர்கள் நீங்கள் மற்றபடி கெஸ்ஸிங் எப்படியோ பார்த்து இது பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளையிலேருந்து ஒரு 3 நாட்கள் ஒன்லி ஏபிசி அண்டு பிசி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இதான் என்னோடய கணிப்பு, என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது. அதில் இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இந்த இருக்கிற 1 2 3 4 5 6 7 நாள் இந்த 7 நாள் ரிசல்ட்டை ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கனால கூட ஓகே தான். மற்றபடி வேறு எங்கேயும் போக தேவையில்லை. அப்படி இல்லைனா 907க்கு இந்த இடத்துல 906 அப்படிங்கும்போது 777 50ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் அதை தான் 57 51ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. திரும்ப சொல்லப்போனால் நான் ஏபிசியில் கொடுக்குறேன். என்னது கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 247 485 265 அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிசியில் 78 இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு 57 51 4Dயில் பார்த்திங்கன்னா 57 51 இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுறேன். கெஸ்ஸிங் நம்பரு 2 மணிக்கு மேலே விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் 200 ருபீஸ் ஜிபே பண்ணிவிட்டு கேளுங்க. ஒன்லி கேரளா பீப்புள்ஸ், நாட் அதர் பீப்புள்ஸ். மற்ற மாநிலங்களில் இருக்கிற நண்பர்களில் நாட் ஃபார் அதர் ஸ்டேட்ஸ். ஓகே, ஒன்லி ஃபார் கேரளா. நன்றி வணக்கம் நண்பர்களே. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.